நம்ம வந்து நாங்க பதிவு பண்ணும்போது அந்த பெயர் வந்து ஏன்னா எங்களுக்கு வந்து அவைலபிளா இருந்தது. எங்களுக்கு வந்து அது ஏன்னா அது ரொம்ப பரிச்சயமான ரொம்ப அதனால அதே பேர்ல மறுபடியும் நாங்க அந்த கட்சியை இது பண்ணி இந்திய தேர்தல் ஆணையத்துல பதிவு செஞ்சு அவரு பதிவுலாம் பண்ணல. இன்னைக்கு வந்து சமுதாயத்துல யாருமே நல்ல விஷயத்தை ஆதரிப்பதே கிடையாது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுதுதான் அப்ப வந்து அது சிந்திக்கிறாங்க. என்னன்னா இந்த சமுதாயம் சரி கிடையாது, யாருமே சரி கிடையாது. அதாவது ஒவ்வொரு மனிதனும் சுய பரிசோதனை செய்து மாறினால் ஒழிய இங்க மாற்றம் இருப்பாது. இவங்கெல்லாம் போய் ஒரு நெருக்கடி கொடுப்பதனால அப்ப அங்க சுயமா ஒரு காவல்துறை அதிகாரிகளை செயல்பட முடியாத சூழல் இருக்கு. ஒரு 25 லட்ச ரூபா கொடுத்தா என்ன வேணாலும் அவங்க பண்ற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல அது மாதிரிதான் ஒரு சூழல் இருக்குது. நம்ம திராவிட நீங்க ஒரு வழக்கறிஞர், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், இப்போ இந்த மாதிரி பொதுவெளியில் இளைஞர்களுக்கு அல்லது பொதுமக்களுக்கு தவறான முன்னுதாரணத்தை வழங்கக்கூடிய சீமான் மீது நீங்க ஏன் வழக்கு தொடுக்கலாம்? 2026 தேர்தல் நான் 234 தொகுதியும் போட்டிடுவதற்கான அதுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தொழில்துறையா இருக்கட்டும், மீடியாவா இருக்கட்டும், பத்திரிகையா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், இன்னும் மற்ற விஷயங்கள் எக்ஸ்ட்ரா அதை நான் சொல்ல விரும்பல. ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திமுக சார்ந்துதான் இன்னைக்கு வந்து இருக்கு. அப்போ இவங்க அதை மீறி செயல்பட முடியாது, செயல்பட்டு அந்த ஃபீல்ட்ல இருக்க முடியாது. இனிய தமிழ் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வேல் பிரின்ஸ். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாடாளுமன்ற மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு அக்னி செல்வராஜ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். இன்றைய பல்வேறு அரசியல் சூழ்நிலைகள் குறித்தும் சமூக பிரச்சனைகளை குறித்தும் தன்னுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து இருக்கிறார். இனிய தமிழ் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். கட்சியுடைய செயல்பாடுகள் எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்பாக போயிட்டு இருக்கு சார். நிறைய ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் நம்ம வந்து மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டம் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ நாடாளுமன்ற சமீபத்தில் கரூர்ல பஞ்சமி நிலம் மீட்பு சம்பந்தமா அவரு போராட்டம் நடத்தியிருந்தோம். நாடாளுமன்ற மக்கள் கட்சி அப்படின்னு சொன்ன உடனே நடிகர் கார்த்திக் தான் அப்படி வந்துட்டு போறாரு. ஏற்கனவே அகில இந்திய நாடாளுமன்ற மக்கள் கட்சி என்ற பேர்ல அவர் ஒரு கட்சியை நடத்துறாரா இல்லைன்றது தெரியாது, ஒரு பதிவு இருக்கிறது. இப்போ நீங்க நாடாளுமன்ற மக்கள் கட்சின்ற பேர்ல நீங்க ஒரு பதிவை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். எதுக்காக இந்த பேரை தேர்ந்தெடுத்தீங்க? இதுல குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு இல்லையா? அதாவது இப்ப நான் வந்து 2008 ஒரு இந்திய தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்வதற்காக ஒரு 10 பெயர் தயார் செய்தோம் கடந்த 2008. அப்ப 10 பெயர் தயார் செய்யும்பொழுது அதுல ஒரு பெயர் நாடாளுமன்ற மக்கள் கட்சி, தேசபக்தி கட்சி, இந்த மாதிரி ஒரு 10 பேர் இளைஞர் கட்சி, இந்திய இளைஞர் கட்சி, இந்த மாதிரி ஒரு 10 பேர் தயார் பண்ணியிருந்தோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2009 நாடாளுமன்ற தேர்தலில் நான் தனிப்பட்ட முறையில் போட்டிக்கிட்டோம். ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து நடிகர் கார்த்திக் இந்த பேரை வந்து அகில இந்திய நாடாளுமன்ற மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதை ஆரம்பிச்சுட்டாருங்க. நீங்க சீனியர், அவரோட நீங்க சீனியர் பதிவு செஞ்சதுல? சீனியர் இல்லை, பதிவு இல்லைங்க. அதாவது நம்ம பதிவு பண்ணுவதற்காக பொதுவாக ஒரு 10 பேரை நம்ம தயார் பண்ணி அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு கட்சி பதிவு பண்றோம் அப்படின்னா முதல்ல ஜெனரல் பாடி மீட்டிங் கூட்டுறது, நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அதுவும் 2008 பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வளர்ந்து வர சூழ்நிலையில இருந்தோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்துறையில ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்தாரு. ஸோ இந்த பெயர் வந்து அவர் பயன்படுத்துறாரு. அதாவது நாங்கள் வந்து நாடாளுமன்ற மக்கள் கட்சின்னு பண்ணலாம் அப்படின்றதுல நாங்கள் அது முதன்மையான இருந்துச்சுங்க. முதல்ல நாடாளுமன்ற மக்கள் கட்சி வச்சிருந்தது, 2வது இந்திய இளைஞர் கட்சி, அது மாதிரி ஒரு 10 பேர். அது முதல் பேர் அப்படின்னா நாடாளுமன்ற மக்கள் கட்சி நாங்கள் வச்சிருந்தோம். அந்த நேரத்தில் தான் அவர் வந்து 2009 அவர் கார்த்திக் அந்த பேரை பயன்படுத்துறாரு. அகில இந்திய நாடாளுமன்ற மக்கள் கட்சின்னு ஒரு அதை பயன்படுத்தும் பொழுது நாங்கள் அதை டிராப் பண்ணிட்டு நாங்கள் தேசபக்தி கட்சின்ற மாதிரி 2009 தேர்தலில் சந்தித்தோம். அதன் பிறகு நம்ம வந்து கொஞ்சம் மற்ற ஏதாவது எங்களுடைய அமைப்புகள் நிறைய தமிழ்நாட்டில் நிறைய இளைஞர்கள்லாம் சேர்ந்து லோக் சத்தா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதில் இணைந்து அதன் பிறகு தொடர்ந்து நம்ம பயணிச்சுட்டு இருந்தோம். அதன் பிறகு மறுபடியும் நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்ததால மறுபடியும் அந்த கொரோனா காலகட்டத்தில் சொந்த மக்கள்ல வந்து ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அதனால மறுபடியும் அந்த கட்சி ஆரம்பிக்க வேண்டிய சூழல் இருந்தது. அதே நேரத்தில் நடிகர் கார்த்திக் வந்து அந்த அகில இந்திய நாடாளுமன்ற மக்கள் கட்சியை கலைக்கிறாரு. 2018 கலைச்சிட்டு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, மனித உரிமை காக்கும் கட்சி, மக்கள் உரிமை காக்கும் கட்சின்னு 2018-19 மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதனால நடிகர் கார்த்தியையும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள், அவர் ஆரம்பிச்ச கட்சியும் தேடிட்டு இருக்கிறாங்க. இல்ல, அதாவது அவரு இப்ப வந்து அகில இந்திய நாடாளுமன்ற மக்கள் கட்சியோட தலைவர் இல்ல, அவர் வந்து மக்கள் உரிமை காக்கும் கட்சியோட தலைவர். இப்ப சட்டப்பூர்வமாக அகில இந்திய நாடாளுமன்ற மக்கள் கட்சின்றது கலைக்கப்பட்டு விட்டது. ஆமா, அவரே வந்து அனைத்து பத்திரிகையும் அழைத்து நாடாளுமன்ற மக்கள் கட்சி அகில இந்திய நாடாளுமன்ற மக்கள் கட்சி கலைக்கப்பட்டு விட்டது, நான் புது கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு அதன் பிறகு தொடர்ந்து மக்கள் உரிமை காக்கும் கட்சின்னு சொல்லிட்டு எல்லா பிரஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அழைச்சி முறையா
திறப்பு விழா, கட்சி திறப்பு விழாவே பண்ணியிருக்காரு. ஸோ அதனால நம்ம வந்து நாங்கள் பதிவு பண்ணும்போது அந்த பெயர் வந்து ஏன்னா எங்களுக்கு வந்து அவைலபிளாக இருந்தது. எங்களுக்கு வந்து அது ஏன்னா அது ரொம்ப பரிச்சயமான ரொம்ப குறை அதனால அதே பேர்ல மறுபடியும் நாங்க அந்த கட்சியை இது பண்ணி இந்திய தேர்தல் ஆணையத்துல பதிவு செஞ்சு, அவர் பதிவுலாம் பண்ணல, ஒரு லெட்டர் பேடா அதை தான் வந்து ஒரு லெட்டர் பேடாவை தான் பயன்படுத்திட்டு இருந்தாரு வழி முறையா பதிவு பண்ணல, எந்த விதமான சட்ட நடவடிக்கை எடுக்கல. ஆனா நாங்க வந்து முறையா இந்திய தேர்தல் ஆணையத்துல பதிவு செஞ்சு எங்களுக்குன்னு ஒரு பதவி எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனை தொடர்ந்து நாங்க வந்து தொடர்ந்து தேர்தலில் போட்டிட்டு இருக்கோம். என்னன்னா நாடாளுமன்ற கடந்த சட்டமன்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்க போட்டிட்டோம். அதனைத் தொடர்ந்து ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டிட்டோம். 2வது ஈரோடு இடைத்தேர்தல், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்துலேயுமே நாடாளு மக்கள் கட்சி தான் போட்டிட்டோம். அது மாதிரி நான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 13 இடங்கள்ல நம்ம ஆட்டோ சின்னம், இந்திய தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஆட்டோ சின்னம் ஒதுக்குனாங்க. அதனால இவ்வளோ நடைமுறையில் இருக்கு. இன்னமும் மக்கள் வந்து நடிகர் கார்த்திக் தான் வந்து கார்த்திகோடது நாடாளு மக்கள் கட்சின்னு பத்திரிகை துறையா இருக்கட்டும், தொலைக்காட்சி, இன்னும் மக்கள் எல்லாருமே வந்து இது முக்கியமா நீங்க செய்ய வேண்டியதே இந்த மாற்றத்தை தானே. பத்திரிகை துறை தான் வந்து அதாவது அவரே நடிகர் கார்த்திகே நாடாளுமன்றத்துக்கு கலைத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பத்திரிகை துறையினர் எல்லாருமே அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க. அதன் பிறகு மறுபடியும் ஒரு நிகழ்ச்சி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி மக்கள் உரிமை காக்கும் கட்சின்னு நான் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ முறையா பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தும் நம்ம இன்னைக்கு வந்து இது வந்து நாங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா, நாடாளு மக்கள் கட்சியை முடக்குவதற்கான ஒரு சதி நடக்குது அப்படின்னு தான் நாங்க பாக்குறோம். இப்ப மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு இல்லையா? நாடாளு மக்கள் கட்சின்றது திரு அக்னி செல்வராஜ் அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அப்படின்ற விஷயங்கள் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல பெரிய அளவுல வளர்ந்திருக்கும் பொழுது அதை கொண்டு சேர்ப்பதில் உங்களுடைய தேவை கண்டிப்பா இருக்கு, நீங்க செய்ய வேண்டியது இருக்கு. கண்டிப்பா எங்களால் முடிந்தது ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், நீ வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் நாடாளு மக்கள் கட்சி நாங்க வச்சிருக்கிறோம். இதையும் தாண்டி தேர்தலில் வந்து நாங்கள் வந்து எல்லா தேர்தலையும் போட்டியிடும் பொழுது நாடாளு மக்கள் கட்சிக்கான அந்த முறையாக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம். இது வந்து ஊடகத்துறையினர் தான் இதை வந்து மக்கள்கிட்ட எங்களால் முடிந்ததை என்னென்ன செய்யணுமோ எல்லா ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 20 மாவட்டங்களில் நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கோம், ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம், கூட்டம் போட்டிருக்கோம். ஸோ அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் என்னென்ன செய்யுமோ அத்தனையும் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் ஊடகத்துறையினர் வந்து இந்த மாதிரி தவறுதலா ஒரு சில பதிவுகள் போடும் பொழுது அது நாடாளு மக்கள் கட்சிக்கு ஒரு பின்னடைவா இருக்கு. தற்பொழுது அஜித்குமார் அவர்களுடைய மரணம், அதை தொடர்ந்து நடைபெறக்கூடிய சூழல்கள், முதல்வர் மன்னிப்பு கேட்டிருப்பது விமர்சிக்கப்படுகிறது. முதல்வர் வந்து மன்னிப்பு கேட்டதை நீங்க சரியா இருந்தா பாக்குறீங்களா, இல்ல வந்து என்ன அதுல இருக்கு, அந்த வேணும்னு அரசியல் கட்சிகள் விமர்சிக்கிறாங்கன்னு பாக்குறீங்களா அந்த விஷயத்த? இல்ல, அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டது வந்து ஒரு நாகரிகமான அரசியல் நாகரிகம் அப்படின்றத எங்களுடைய நாங்க பார்க்கிறோம். ஆனா அதே நேரத்துல இன்றைக்கு அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியா இருக்கட்டும், ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையினர் தவறு செஞ்சா அவங்கள வந்து எந்த விதமான தண்டனையும் கொடுப்பதில்லை. எங்கேயோ 1-2 தான் நடக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய எனக்கு தெரிந்து 200 மரணங்கள் இன்னைக்கு வந்து லாக்அப் டெத் நடந்திருக்கு. 28 தானே சார் பதிவு செய்யப்படும்? இல்லை, இவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து நேரடியாக மக்களாக நான் இருக்கிறோம். ஸோ நம்ம பகுதியினர் நான் கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக நம்ம அந்த மக்கள் பணியில் இருக்கிறதுனால ஸோ நிறைய இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. அப்போ என்ன இந்த மாதிரி இருக்குதுன்னா, ஏதோ அந்த குடும்பத்தை கூப்பிட்டு, ஏன்னா சாதாரணமானவங்கள ஒரு அடித்தட்டு சமுதாயத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க, ஒரு சாதாரண ஒரு ஏழையா இருப்பாங்க. இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம் பின்னாடி இருந்து இன்னைக்கு வந்து கடுமையான பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுத்ததுனால இன்னைக்கு வந்து அஜித்குமாரோட வெளியே வந்திருக்கு. இல்லைன்னா கண்டிப்பா வந்திருக்காது. இதே வந்து இங்க ஒரு விழுப்புரம் பகுதியிலையோ ஒரு கள்ளக்குறிச்சி பகுதியிலையோ இன்னும் வேற ஏதாவது ஒரு பகுதியில் நடந்தா கண்டிப்பா இது வந்து வெளியில வந்திருக்காது. ஸோ அந்த பகுதியில் நடக்கும்போது அது குறிப்பிட்ட ஒரு சில அரசியல் இயக்கங்கள், குறிப்பா அரிநாடார், இந்த மாதிரி நிறைய பேர் அது தொடர்ந்து அதுக்கான முயற்சி எடுத்ததுனால இன்னைக்கு வெளியே வந்து இன்னைக்கு அதாவது நீதி கிடைச்சதா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஆனா இது வெளியில வந்திருக்கு அப்படின்றத பாக்குறோம். அந்த வீடியோ எடுத்த நபர் நேரடியாக மிரட்டப்படுகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில இன்னைக்கு நீதிமன்றம் அவருக்கு வந்து காவல்துறையோட உதவியை தந்திருக்கிறார் பாதுகாப்புக்கு. இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து சாட்சி சொல்ல வேண்டியவர்களை காவல்துறை மிரட்டுமானால், அதாவது அவங்க காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எப்படி சார் நியாயம் கிடைக்கும்? இப்போ இந்த விஷயத்த நீங்கள் ஒரு வழக்கறிஞராக ஒரு சராசரி சாதாரண மனிதன் இது எப்படி ஒவ்வொருத்தரும் எல்லார்ட்டையும் வந்து பணம் இருக்காது நீதிமன்றத்தை நோக்கி போகிறது. இப்போ இந்த பிரச்சனை வந்து சமூக வெளிகளில் வந்து பெரிய அளவில் வெடிச்சிருக்கிறதுனால இந்த தனி நபருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தனி மனிதர்கள், அரசியல் இயக்கங்கள் கூட இருக்காங்க. இப்போ யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் நடக்குது, ஒரு காவல்துறையால் சாதாரண ஒரு மனிதன் தாக்கப்படுகிறான் அப்படின்னா அந்த மனிதனுக்கான நியாயம் எப்படி எங்கேருந்து கிடைக்கும்? அதுதான் நான் சொல்ல வந்தது. அதாவது
இன்னைக்கு வந்து அதாவது ஏற்கனவே இருந்த ஆட்சியாளராக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியா இருக்கட்டும், காவல்துறையினர் தவறு செஞ்சா அதை வந்து கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா காவல்துறையோட மந்திரி பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக தான் இருப்பாங்க. ஸோ அதனால நிறைய விஷயங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர்ல பார்த்தீங்கன்னா அந்த நரிக்குறவர் சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டாங்க. அதனால அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் வந்து அது மாதிரி கொடுத்தது இருந்தது. அது மாதிரி நிறைய இப்போ கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துல அந்த மாதிரி நிறைய நடந்தது. அப்ப இந்த மாதிரி வந்து நடக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு 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 தொகை, ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை கொடுத்து இது வந்து ஒரு அதாவது கடுமையான பல்வேறு விதமான போராட்டங்கள் பல விஷயங்கள் நடந்த பிறகுதான் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு ஏதோ ஒரு வேலை கொடுக்கறதோ, ஒரு வீட்டு மனை கொடுக்கறதோ, இல்ல வந்து ஒரு தொகை கொடுக்கறதோ, ஒரு இழப்பீடு கொடுக்கறதோ, இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆனா இதையும் தாண்டி நிறைய நடக்குது. இதை எப்படி தடுக்கணும் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு வந்து ஒரு குழு, மாவட்ட அளவில் ஒரு குழு, மாநில அளவில் ஒரு குழு, காவல்துறையினர் தவறு செஞ்சா அதை விசாரிப்பதற்கான ஒரு குழு, மாவட்ட அளவில் ஒரு குழு, மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் இருக்கு. அது மாதிரி மாநில அளவில் சார் இப்போ அங்கதான் கேட்குறேன். இந்த மாவட்ட ஆட்சியர் தலைவரில் ஒரு குழு அப்படின்றது, அந்த குழுவிட்ட வந்து காவல்துறை அதிகாரிகள் மீதான ஒரு குற்றங்களை வந்து ஒரு சராசரி மனிதன் கொண்டு செல்லும் பொழுது அங்க அவன் மிரட்டப்படுகிறான் இல்லையா? அந்த அந்த விஷயம் வெளியில வந்தா தானே, அந்த குழுவுக்கு போனா தானே நடைபெறுமா? அந்த குழுவில் இருக்கிறவங்களே அந்த விஷயத்தை மூடி மறைப்பதற்கு முயற்சி செய்தார்கள் என்றால் இது எப்படி சார் வெளிப்படப்படுத்த முடியும்? இல்ல அதுதாங்க, அந்த குழுவுல பாத்தீங்கன்னா அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து தலைவரா போட்டிருக்காங்க. அவருக்கு ஏற்கனவே நிறைய பணிகள் இருக்கு. அப்ப அதே மாதிரி அரசு சார்ந்து இருப்பதனால அங்க வந்து உண்மையிலே நீதி கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. அதனால அந்த குழு மேல யாருக்கும் ஒரு காவல்துறையினர் வந்து நம்ம ஆட்கள் தானே இருக்கிறாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க தானே இருக்காங்க, நம்மள ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு 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 ஆணவத்துல நிறைய இன்னைக்கு வந்து தவறு நடந்துட்டு இருக்கு. இப்போ என்னன்னா, ஒரு ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதிகளையோ, ஒரு நல்ல சமூக ஆர்வலர், அந்த குழுவில் ஒரு நல்ல சமூக ஆர்வலர்கள், இந்த மாதிரி அந்த குழுவில் வந்து அந்த அரசாணையை வந்து மாற்றி ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை வந்து ஒரு சேர்மனாக போட்டாங்க, இப்போ தலைவராக போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வந்து நீதி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மக்களும் வந்து உண்மையாக வந்து அணுகுவாங்க. காவல்துறையினரும் வந்து நமக்கு தவறு செய்தால், இந்த மாதிரி வந்து ஒரு கொடுமை செய்தாலோ இல்லை கொலை பண்ணாலோ ஒரு அச்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராமல் இருக்கலாம். இந்த மாதிரி குறிப்பா லாக்அப் டெத் நடக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசாணையை திருத்தி இந்த மாதிரி ஓய்வு பெற்ற நீதிபதிகள், சமூக ஆர்வலர்கள், ஸோ இவங்கெல்லாம் அந்த குழுவில் இணைத்து, காவல்துறையினர் இருக்கட்டும், ஒரு 10-15 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து அந்த குழு விசாரிக்கட்டும். குறிப்பா மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இல்லாம ஓய்வு பெற்ற நீதிபதி, காவல்துறையில் ஒழுக்கம் கெட்டு விட்டதனால இந்த பிரச்சனை நடக்குன்னு சொல்லலாமா? ஏன்னா டிசிப்ளின் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம காவல்துறையை குறிப்பிடுவாங்க. மற்ற எந்த நிர்வாகத்தில் இருந்தால் கூட அவங்களுக்கு போராட்டத்திற்கு அனுமதி உண்டு, அவங்களுடைய கருத்துக்களை எதிர்த்து பேசுவதற்கு அனுமதி உண்டு. ஆனால் காவல்துறையில் பொறுத்த வரைக்கும் சங்கம் வைப்பதற்கு இது வரைக்கும் அனுமதி கிடையாது. டிசிப்ளின் ஃபோர்ஸ் வந்து தன்னை விட மூத்த அதிகாரி, வயதில் இளையவராக இருந்தாலும் கூட அவர் சொன்னால் அதை செஞ்சாகணும். ரைட் ஆர் ராங், அவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சாகணும். இந்த மாதிரி சூழலில் ஒரு டிசிப்ளின் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய இந்த காவல்துறையில் இன்று ஒழுக்கம் கெட்டு விட்டதாக மக்கள் பார்க்கிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு காலத்தில் வந்து அதாவது மேஜராக இருந்தாங்க, ஒரு 50-50 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான ஒரு காவல்துறை அதிகாரிகளை பார்ப்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது. இதற்கு காரணம் என்னன்னா, நம்ம காவல்துறை அதிகாரிகளை மட்டும் நம்ம சொல்ல முடியாது, எல்லாருமே காரணம். நான் காரணம், நீங்கள் காரணம், எல்லாருமே தான் இது காரணம். இன்னைக்கு வந்து சமுதாயம் ஒழுக்கம் என்பது பார்த்தீங்கன்னா சுய பரிசோதனை, ஒவ்வொருவரும் தன்னுடைய சுய பரிசோதனை செய்து பார்க்கணும், நான் வந்து எப்படி இருக்கேன். ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் யாருமே நல்ல விஷயத்தை ஆதரிப்பதே கிடையாது. அவங்கவுங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது தான் அப்போ வந்து அது சிந்திக்கிறாங்க, என்னன்னா இந்த சமுதாயம் சரி கிடையாது, யாருமே சரி கிடையாது. அதாவது ஒவ்வொரு மனிதனும் சுய பரிசோதனை செய்து மாறினால் ஒழிய இங்கே மாற்றம் இருப்பது. குறிப்பாக வந்து நம்ம காவல்துறையை மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. இப்போ காவல்துறைக்கு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் ஏதோ ஒரு கற்பழிப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவர் பின்னாடி அந்த குற்றத்தை செய்தவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை சார்ந்தவராக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவராக இருக்கலாம். அப்போ இவங்கெல்லாம் போய் ஒரு நெருக்கடி கொடுப்பதனால அப்போ அங்க சுயமா ஒரு காவல்துறை அதிகாரிகளை செயல்பட முடியாத சூழல் இருக்கு. ஒரு திருட்டு வழக்கா இருக்கட்டும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய கொலை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள், அதாவது இயற்கை வள கொலை நடக்குது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு நியாயமான ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா அரசியல்வாதிகள்லாம் அழுத்தம் கொடுப்பதால காவல்துறை அதிகாரிகள் வந்து சுயமா செயல்பட முடியாத சூழல் இருக்கு. அதனால இது வந்து ஏதோ ஒரு காவல்துறை அதிகாரிகளை மட்டும் நம்ம சொல்ல முடியாது, எல்லாருமே இதற்கு வந்து சுய பரிசோதனை செய்து மறுநாளுடைய சமுதாயத்துல வந்து. சாத்தான்குளம் படுகொலையின் பொழுது பாத்தீங்கன்னா மனித உரிமை ஆர்வலர்கள் என்ற பேர்ல நிறைய பேர் வந்து வெளியில் வந்து கருத்துக்களை சொன்னாங்க. சினிமா துறையை சார்ந்த நடிகர்களும் கருத்துக்களை சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்த ஆட்சியில் 28 லாக்அப் டெத்துக்கு மேலே பதிவு செய்யப்பட்ட லாக்அப் டெத், நீங்கள் சொல்றது 200க்கு மேலே நடந்திருக்குன்றீங்க.
இதை குறித்து எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்காமல் கடந்தே போகிறார்களே, என்ன பயம்னு நினைக்கிறீங்களா? திமுக ஆட்சி மீதான பயமா, அல்லது உண்மையாலுமே அவர்களுக்கு சமூக ஆர்வலர்கள்ன்ற நடிப்பு போர்வையில தான் செயல்படுறாங்கன்னு பாக்குறீங்களா? இல்ல, உண்மையிலேயே சமூக ஆர்வலர்ன்ற ஒரு நடிப்பு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது அனைத்து விதமான அதாவது தொழில்துறையா இருக்கட்டும், மீடியாவா இருக்கட்டும், பத்திரிகையா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், இன்னும் மற்ற விஷயங்கள் எக்ஸ்ட்ரா அதை நான் சொல்ல விரும்பல. ஸோ ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திமுக சார்ந்து தான் இன்னைக்கு வந்து இருக்கு. அப்போ இவங்க அதை மீறி செயல்பட்டா அந்த ஃபீல்ட்ல இருக்க முடியாது. எந்த ஃபீல்டா வேணா இருக்கட்டும், நீங்க சொல்றீங்க யாரோ திரைப்படத்தியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் இவங்க எல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறதா சொல்றீங்க. ஆமா, உண்மையா அது வந்து உறுதி. அதனால அவங்க வந்து திமுகவுக்கு சாதகமா தான் செயல்படுவாங்க. அப்ப திமுக எந்த தவறை செய்தாலும் அதை நியாயப்படுத்தி பேசுவாங்க. இப்ப நான் அதாவது நாகரிகமானது, முதல்வர் வந்து மன்னிப்பு கேட்டது நாகரிகமானது. ஆனால் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஒரு உடனடியா அது ஏன் கொடுத்தாங்க அப்படின்றது அது நிறைய கேள்விக்குறி. ஏன்னா அவங்களுக்கு பிறகு ஏராளமான பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இப்ப ஏன்னா நான் வந்து இன்னைக்கு மக்களோட மக்களா இருக்கிறோம். கல்லூரியில இருந்து நம்ம வந்து பார்க்கிறோம் எவ்வளவு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள்லாம் யாராவது காதலிக்கிறாங்க, அவங்களுடைய ஃபோன் நம்பர் வாங்கி நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ வரணும். ஏன்னா நிறைய ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து நிறைய இடங்கள்ல நடைபெறுது. சாலையோர வியாபாரிகள், பெண் வியாபாரிகளா இருந்தா அவங்கள மிரட்டுறது காவல்துறை, நான் கூப்பிடும்போது நீ வரணுன்றது, இல்லைன்னா அவங்கள வந்து கஞ்சா வச்சிருக்கதா கேஸ் போடுவேன், உபச்சார வழக்கு போடுறது. இன்னைக்கு எல்லா துறைகளிலும் ஒரு வழக்கு விசாரணைக்கு வரக்கூடிய பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்வது, அல்லது அந்த பெண்ணோட ஃபோன் நம்பர் வச்சுட்டு திரும்பி அவங்களை அபியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து செய்திகளாகவே அடிபடுது நிறைய இடங்கள்ல. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு சாதாரண பெண்கள், அதாவது குடும்ப பின்னணி பெரிய அளவில் இல்லாமல் இருக்கிறவங்களாம் ரொம்ப பயப்படுறாங்க, தயங்குறாங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி அவங்க கையாள முடியும்? அதில் அதாவது இன்னைக்கு வந்து இது வந்து ஒவ்வொரு கிராமத்துலையுமே நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் நைட் மார்ச்சிங் போறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெண்களோட இரவு முழுவதும் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி தான் வந்து ஒரு 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 இக்கட்டான சூழல் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இதை இப்போ அதை தடுக்கணும் அப்படின்னா அதாவது காவல்துறை அதிகாரிகளை வந்து கண்காணிக்கணும். அதாவது குறிப்பா ஏன்னா இன்னைக்கு வந்து இது காவல்துறை மட்டும் கிடையாது, அனைத்து அரசு சார்ந்த இப்போ ஒரு வருவாய்த்துறையா இருக்கட்டும், அனைத்து அரசு துறையிலையும் பார்த்தீங்கன்னா இது மூன்றாம் நபர்கள், அதாவது தேர்ட் பர்சனாக இருக்கட்டும், அதே சமயத்தில் சபார்டினேட்ஸ் கீழே வேலை செய்யக்கூடிய தன் கீழே வேலை செய்யக்கூடிய பணியாளர்களையும் பெண் பணியாளர்களையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அபியூஸ் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு என்ன செய்யணும் இல்லை அப்படின்னா அவங்க மேலே வந்து ஒரு பொய்யான ஒரு மெமோ கொடுக்குறதோ, ஒரு ப்ரமோஷன் பண்ணுறதோ, இல்லை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதோ, டிஸ்மிஸ் பண்ணுறதோ, இந்த மாதிரி நிறைய ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது அரசு, அதாவது சபார்டினேட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்க யாரை போய் அணுகுனாலும், ஒரு காவல்துறை இப்போ ஒரு அபியூஸ் நடந்திருக்குது அப்படின்னா அவங்க போய் காவல்துறையில தான் போய் புகார் கொடுக்கணும். அப்போ புகார் கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருமே வந்து ஒன்றா தான் இருப்பாங்க. ஏன்னா இவர் ஒரு தவறு செஞ்சிருப்பாரு, ஒவ்வொரு வெவ்வேறு ஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு எங்கேயா இருந்தாலும். ஸோ உடனே ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி உங்க மேலே ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஸோ இவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை வேற ஏதோ யாரையோ வச்சு இல்லை வேற ஏதாவது கஞ்சா கேஸ் போகிறது இது மாதிரி போட்டு இந்த மாதிரி ஒரு சூழல் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அரசாங்கம் வந்து இதை வந்து கண்காணிப்பதற்காக ஒரு குழு தனியாக போடணும். அந்த குழுவில் வந்து காவல்துறையினர் சம்மந்தப்பட்டிருக்க கூடாது. அதாவது நடுநிலைமையான, ஏன்னா அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள்ல பெண்களுக்கான அபியூஸை விசாரிப்பதற்கு விசாகா கமிட்டின்னு ஒன்று உருவாக்குனாங்க இல்லைங்களா? இப்போ அதே மாதிரி காவல்துறை தொடர்பான விஷயங்களை விசாரிப்பதற்கு மட்டும் ஒரு கமிட்டி உருவாக்கணும்ன்றீங்க நீங்க? அந்த மாதிரி தானே? அது மாதிரி ஒரு குழு இருக்கு, ஆல்ரெடி ஒரு குழு இருக்கு. அதாவது காவல்துறையினர் எந்த தவறு செய்தாலும் அது ஒரு குற்றம் தான். எந்த தவறு செய்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த மாவட்ட இப்ப இந்த பிரச்சனையை தொடர்ந்து சமூக வழியில பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஒரு குற்றத்தை செய்யக்கூடிய நபர் காவல்துறை அதிகாரியாக இருந்தால் நீதிமன்றம் அவர்களுக்கு பெயில் கொடுக்குறாங்க. அதே குற்றத்தை ஒரு தனி மனிதன் செய்யும் பொழுது அவனுக்கு பெயில் கிடைக்கல, அவன் வந்து தண்டனை அனுபவிக்கிறான் அப்படின்ற மாதிரி விஷயங்களை. அப்ப சட்டம் வந்து மனிதனுக்கு மனிதன் மாறிதான் செயல்படுதுன்னு பாக்குறீங்களா நீங்க சூழலாம்? ஏன்னா காவல்துறை அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு சலுகை வழங்கப்படுவது, தனி மனிதனுக்கு அந்த இது வழங்கப்படவில்லை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் பொதுவெளியில நீ சமூக ஊடகங்கள்ல எல்லாருமே கருத்து தெரிவிக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அவருடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. அப்படி கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வருது, அதுக்கு தொடர்ந்து வந்து ஆதரவுகளும் வருது. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சனை? இல்லைங்க, எங்கேயாவது ஒன்று ரெண்டு வேணா இருக்கலாம். சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அனைவருக்கும் சமம் தான். எங்கேயாவது ஒரு சில தவறுகள் நடந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பொதுவாக யார் தவறு செய்தாலும், ஏன்னா அதாவது நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சராசரி மனிதன் தவறு செய்தாங்க அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு முறையான ஒரு நடைமுறை தெரிஞ்சிருக்காது, பழக்கம் தெரிஞ்சு. ஏன்னா ஒருத்தருக்கு தண்டனை வாங்கி தர்றது அப்படின்னா
புகார் கொடுத்தவர்ல இருந்து, சாட்சி சொன்னதுல இருந்து, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ல இருந்து, மருத்துவர்ல இருந்து எல்லாருமே வந்து அதாவது ஒரே மாதிரியே சாட்சி சொன்னாதான் தண்டனை கிடைக்கும். அப்ப ஒரு காவல்துறை அதிகாரி தவறு செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா, எங்கேயாவது யாரோ ஒருவர் வந்து மாற்றி சொன்னாலும், பிறர் சாட்சியா மாறினாலும் உடனே அந்த வழக்கு வந்து தள்ளுபடி ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல, பிறர் சாட்சியாக மாற்றுவதற்கு இவங்க தானே அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க. காவல்துறை தான் விசாரிக்கிறாங்க. காவல்துறை மீதான குற்றத்தை காவல்துறையை விசாரிக்கும் பொழுது தங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களை வந்து எப்படி தண்டிக்கிறதுக்கு விட்டுருவாங்க? இவங்க யாராவது ஒரு சாட்சியை மிரட்டி, இல்லை நான் பார்க்கல, இல்லை சந்தேகத்திடமான வகையில் சாட்சி சொல்லும் பொழுது அங்க வழக்கு நிக்காது இல்லையா? அதுதாங்க, அதுக்காக தன்னிச்சையான ஒரு அதிகாரம் காவல்துறை அதிகாரிகள், அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா தன்னிச்சையான ஒரு அதிகாரம். ஏன்னா இப்போ வந்து உயர்நீதிமன்ற நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த மாதிரி அதாவது நிறைய அமைச்சர்கள்லாம் வந்து ஊழல் செய்திருக்காங்க, அந்த வழக்குகளை வந்து மறு விசாரணை பண்றாரு. அதே மாதிரியே சட்டத்துல இருக்கு, ஒரு 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 ஏதோ ஒரு கொலை வழக்கு, அவர் வந்து குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டாங்க அப்படின்னா மீண்டும் விசாரணை செய்து முறையான குற்றவாளிகளை நீங்க வந்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி தரணும்னு இருக்கு. ஆனா இங்க நடைமுறையில நம்ம யாருமே அதை பண்றது கிடையாது. ஸோ இதெல்லாம் கண்காணிப்பதற்கான அதுக்கு தான் வந்து அந்த யார் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை நீங்க முறையா இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தா கண்டிப்பா தண்டனை வந்து வாங்கி கொடுத்துருக்கலாம். ஸோ அப்ப அந்த மாதிரி ஒரு வழக்குல விடுதலை ஆனாங்க அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா நீங்க வந்து அது மாதிரி நீதிமன்றத்துல பொய்யா சாட்சி சொல்றது, ஒழுங்கா விசாரணை பண்றது கிடையாது, ஸ்பாட்டுக்கே போகாம உட்கார்ந்த இடத்துல வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வாக்குமூலங்கள்லாம் வாங்குறது. ஸோ இந்த மாதிரி நடைமுறையில தான் வந்து குற்றவாளிகள் வந்து தப்பிக்கப்படுறாங்க. அது மாதிரி குற்றவாளிகளுக்கும் காவல்துறையினருக்கும் ரொம்ப இன்னைக்கு வந்து நெருக்கமா இருக்காங்க. நிறைய இன்னைக்கு கொலைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு நெருக்கத்தினால, அதாவது தன்னுடைய சுயலாபத்துக்காக, ஏன்னா ரியல் எஸ்டேட் இருக்கு, பெரிய பெரிய பிசினஸ் மேனு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக தான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை, அதாவது ஒரு 25 லட்ச ரூபா கொடுத்தா என்ன வேணாலும் அவங்க பண்ற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அது மாதிரி தான் ஒரு சூழல் இருக்குது. மருத்துவருக்கு போஸ்ட்மார்ட்டத்தையும் மாத்துற அளவுக்கு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்தா போஸ்ட்மார்ட்டத்தையும் வந்து இது அன்நேச்சுரல் டெத்து இல்ல வந்து சூசைடு ஏதோ ஒன்று மாத்தி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நடைமுறைகள் இருக்கு. அதுதான் தன்னிச்சையான ஒரு, அதாவது உயர்நீதிமன்ற அல்லது ஒரு மாவட்ட அளவுல ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி, நேர்மையான ஒரு நீதிபதியை ஒரு தலைவராக கொண்ட ஒரு சுய தன்னாட்சியான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டா, ஸோ மக்கள் வந்து நேரடியாக புகார் கொடுத்து முறையான அதற்கு பார்த்தீங்கன்னா தன்னிச்சையான ஒரு அதிகாரிகள், காவல்துறை சம்பந்தம் இல்லாம வேறு அதாவது மற்ற உறுப்பினர்களை கொண்டு விசாரிக்கும் பொழுது கண்டிப்பா அது நீதி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று மக்கள் வந்து ஃப்ரீயா சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து மக்கள் சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மிரட்டுறது போய் விசாரணை என்ற பேர்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விசாரணை கூப்பிடுவாங்க, ஆனா அந்த வழக்கு சம்பந்தமா விசாரிக்காம ஓ பையன் வந்து இந்த மாதிரி போறான், ஓ பொண்ணு இந்த மாதிரி இருக்குது, இல்ல உங்க சொத்து பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம அவங்கள வந்து ஒரு ஹராஸ் பண்றதோ மிரட்டுறதோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல அப்ப வேற என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல வந்து நான் பத்திரிகை எல்லாம் போட்டு உன்னை அசிங்கப்படுத்துறேன், உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாது. ஏதோ ஒரு வழக்குல இப்ப நானே நிறைய இடங்கள்ல பாத்துருக்கேன். என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து இந்த மாதிரி கற்பழிப்பு வழக்குகளோ இந்த மாதிரி போய் காவல் நிலையத்துல புகார் கொடுக்கும்பொழுது உன் பொண்ணை வந்து பேப்பர்ல போட்டுரும், போட்டோ போட்டுரும், வீடியோ வந்துடும், அப்புறம் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, ரொம்ப அசிங்கமா கேட்பாங்க. எடுத்ததுமே வந்து குறுக்கு விசாரணையில பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு வந்து விபச்சாரி, ஸோ இந்த மாதிரி தொழில் பண்ற பொண்ணு, இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து உனக்கு தேவையா, அதனால வந்து நீங்க வாபஸ் வாங்கிட்டு போங்க எதனா, இந்த மாதிரி தான் காவல்துறை அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி ஒரு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல அந்த பெண் இந்த மாதிரி மிரட்டப்பட்டதாக செய்திகள் உண்டு. புகாரை வந்து கொடுக்காம அவங்க வந்து பயந்து வாபஸ் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு. அதை மீறி அவர் அது பதிவு செய்ததற்கு தான் நீதியரசர் வந்து அவரை பாராட்டியிருக்காங்க. நாடாளு மக்கள் கட்சி எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள்? அதிமுக கூட்டணி கூப்பிடுறீங்களா, திமுக கூட்டணி கூப்பிடுறீங்களா, அல்லது விஜய் அவர்கள் தலைமையிலான கூட்டணி கூப்பிடுறீங்களா, இல்லை கூட்டணியே இல்லாமல் தனித்து போட்டியிட போகிறீங்களா? என்ன மாதிரியான சூழல் இருக்கு? இல்லை, நான் வந்து அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொதுக்குழு கூட்டி அல்லது வந்து ஒரு நிர்வாக குழு கூட்டி, ஸோ எல்லா நிர்வாகிகளோட கருத்துக்களையும் கேட்டு ஒரு முடிவு செய்வோம். ஏன்னா நாடாளு மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும், அதாவது என்னுடைய கருத்து அது மாதிரி எல்லாருடைய கருத்துமா தான் நம்ம வந்து அதை பண்ணுவோம். ஆனால் என்னுடைய கருத்து அப்படின்னா, ஒத்த மனதுள்ளவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு புது ஆட்சி, திமுக அதிமுக இல்லாம ஒரு புது ஆட்சி வரணுன்றத நான் கண்டிப்பா விரும்புறேன். அந்த மாதிரி ஒருவர் வந்து முன்னெடுத்தாங்க அப்படின்னா நாடாளு மக்கள் கட்சி இணைந்து பயணிப்பதற்காக விஜய் அவர்கள் தான் மாற்று சக்தியாக பார்க்கப்படுகிறார். விஜய் இருக்காரு, சீமான் இருக்காங்க. இல்ல, சீமான் கூட்டணி இணைக்க மாட்டார்ல, அவரும் கூட்டணி யாருக்கூடயும் இணைக்க மாட்டாரு, மற்ற கட்சியிலும் தன்னோட இணைக்கிற மாதிரி இல்ல அவரு. இல்ல, அதாவது அவர் என்னைக்குமே வந்து ஒரு அதாவது தனித்து போட்டிடுறாரு அப்படின்னு இன்னைக்கு சொல்றாரு. ஆனா 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவா அவர் பிரச்சாரம் பண்ணாரு. ஸோ அதாவது அது என்னன்னா, அவர் வந்து அதிமுகவோடு கூட்டணி இருந்ததற்கு தான் அர்த்தம். அவர் அதாவது 2011 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திச்சாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அது மாதிரி 2014 நாடாளுமன்ற தேர்தலில்
ஸோ அது அவரும் வந்து அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்த மாதிரி தான். அதாவது அப்போ நீங்கள் வந்து அதை சொல்லவே முடியாது. நீங்கள் வந்து தனித்து போட்டிடுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் சொல்லியிருக்கவே கூடாது. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுக்குன்னு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிட்டீங்க. இயக்கம் வந்து நீங்கள் ஆதரவு தெரிவிக்குது அப்படின்னாலே நீங்கள் கூட்டணியில் இருந்ததுக்கு தான் அர்த்தம். அதனால தனித்து போட்டியிடுவது அப்படின்றது வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன். அதனால ஒருவேளை ஏன்னா தனித்து போட்டியிடுவது, நான் பொதுவாக சொல்கிறேன், தனித்து போட்டியிடுவதும் தற்கொலை செய்து கொள்வதும் ஒன்று அப்படின்னு நம்ம வழக்கமாக சொல்றது. அதனால இந்த மாதிரி உங்களுக்கு உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்தால், ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்சா, ஏன்னா 1967 அண்ணாதுரை அவர்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மிகப்பெரிய ஜாம்பவான்களா இருந்தாங்க. மிகப்பெரிய ஜாம்பவான்களா அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி, அண்ணாதுரையே பெரிய ஜாம்பவான் தான். கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர்ல இருந்து நெடுஞ்செழியில இருந்து எவ்வளவோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாரும் சேர்ந்து திமுக தினத்தந்தியோட தினத்தந்தி நிறுவனம் ஆதித்யநாத், சீபா ஆதித்யநாத் ஐயா எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கி தான், அதுவும் குறைந்த அளவுல தான். அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பேரியக்கம் பார்த்தீங்கன்னா அதிக ஓட்டு வாங்கியிருப்பாங்க. திமுக பார்த்தீங்கன்னா ஓட்டு பர்சன்டேஜ் பார்த்தனா அதிகமாக இருப்பாங்க. ஆனால் திமுக மொத்த ஓட்டு பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும். ஆனால் இடங்கள் அதிகமாக இருந்து அது மாதிரி வெற்றி பெற்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் தனித்து போட்டிட்டு ஆட்சி அமைப்பது அப்படின்றது அது வந்து முடியாது. இது யாரோ ஒருவருக்கு ஆதரவாய் செயல்படுவது அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம். யாரோ ஒரு கட்சிக்கு இப்போ பனையை வந்து உணவுப் பொருளாக அறிவிக்கணும், அதை வந்து விற்பனைக்கு கொண்டு வரணும், நடைமுறை கொண்டு வரணும் நாடாளு மக்கள் கட்சி வலியுறுத்துறீங்க. ஆனா இப்ப சட்டத்துல தடை இருக்கிறது, பனை ஏறி கல் இறக்குவதற்கு தடை இருக்கிறது. சீமான் வந்து பொதுவெளியில ஊடகங்கள் மத்தியில வந்து பனை மரம் ஏறி கல்லை இறக்குறாரு. இப்ப இதை வந்து நானோ என் நண்பர்களோ வேற யாராவது செஞ்சாங்கன்னா காவல்துறை சும்மா இருக்குமா? கண்டிப்பா கைது செய்து. சீமானுக்கு மட்டும் என்ன சலுகை கொடுத்துருக்கீங்க? எப்படி சலுகை கொடுக்குறாங்க? அது எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நம்ம திராவிட, நீங்க ஒரு ஒரு வழக்கறிஞர், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், இப்போ இந்த மாதிரி பொதுவெளியில் இளைஞர்களுக்கு அல்லது பொதுமக்களுக்கு தவறான முன்னுதாரணத்தை வழங்கக்கூடிய சீமான் மீது நீங்கள் ஏன் வழக்கு தொடுத்துருக்கலாம் இல்லையா? ஆமாம் ஆமாம். அதாவது முதல் பொறுப்பு இந்த சமுதாயத்தில் வந்து முதல் பொறுப்பு யாருக்கு அப்படி, முதல் பொறுப்பு அதாவது எல்லாருக்கும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலைங்க. முதல் பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா, ஸோ இன்னைக்கு இருக்கிற ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது கண்டிப்பாக இருக்கு. அப்போ நாங்கள் வந்து பார்க்குறோம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றத. எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, அதாவது கல் வந்து இறக்கப்படணும், ஆனால் முறையான, அதாவது சட்டத்தின் அனுமதியோடு இறக்கணும். அந்த வந்து தடையை நீக்க சொல்லி தான் நாங்கள் போராடுறோம். தனிப்பட்ட முறையில் கல் இறக்குவதுன்னு நாங்கள் அதை வந்து ஏன்னா சட்டம் வந்து நம்ம கண்டிப்பாக சட்டத்தை மதிக்கணுன்றது பொதுவானது. அதே நேரத்தில் ஏன் நாங்கள் எடுக்கலை அப்படின்றத, அதாவது ஒரு ஒரு அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நெருக்கடியை நம்ம கொடுக்கணும், இதை வந்து விளக்கணும் அப்படின்றதுல நம்ம அந்த அந்த கொள்கையில் இருப்பதனால் நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வழக்கு போடலை. ஆனால் அரசாங்கம் வந்து இதை வந்து கண்டிப்பாக செஞ்சுருக்கணும், தடுத்திருக்கணும் அப்படின்றது ஒரு அந்த கருத்தை நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம். இந்த போக்சோ குற்றங்களில் ஈடுபடாதீர்கள், அது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் ஒரு அவசர மனுவை வந்து தாவேகா வந்து பதிவு செய்கிறாங்க. நீதிமன்றம் அதை வந்து நம்பர் போட்டுவாங்கன்னு அனுப்பிட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இவர் நடிகர் விஜய் வந்து ஊரறிந்த ஒரு பிரபலம், ஒரு விவிஐபி. அவர் சொன்னாலே அவருடைய இளைஞர்கள் கேட்க மாட்டாங்களா? இவர் ஏன் இதை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போய் கோர்ட்டு வந்து அதை செய்யணும்னு ஏன் எதிர்பார்க்குறாங்க? இதை விளம்பரத்துக்காக நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பாக விளம்பரத்துக்காக. ஏன்னா இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்பதற்கு, அதாவது நீ மலையிலேருந்து கீழே குதினாலும் குதிக்கிறதுக்கு 1000 பேர் தயாராக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஒழுக்கமாக வாழணும், பெண்களை மதிக்கணும், போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவருடைய தொண்டர்கள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் அவர் வந்து அந்த மாதிரி, ஏன்னா அது மாதிரி எதுவுமே சொல்லலை, இது வரைக்கும் சொல்லலை. ஸோ அந்த மாதிரி சொன்னார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான நிறைய இளைஞர்கள், ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியல் சார்ந்து செயல்படுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்புக்காக யார் போகிறாங்க அப்படின்னா கஞ்சா விற்கிறது, இந்த மாதிரி விபச்சாரம் பண்ணுறது, தவறான ஆட்கள் தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பாதுகாப்புக்காக இன்னைக்கு வந்து இந்த மாதிரி அரசியல் இயக்கங்களை சேர்றாங்க. ஸோ அதனால ஸோ விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டாங்க அப்படின்னா, ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு வரைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பா இருக்கும். அதனால இதை அவர் செய்யணும் நான் கேட்டுக்கிறேன். இப்போ நாடாளு மக்கள் கட்சி வந்து விஜய் அவர்களோடு கூட்டணி இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் நீங்க அவரை விமர்சிக்கிறீங்களே, அப்புறம் கூட்டணிக்குள்ளார எப்படி அலோவ் பண்ணுவாங்க? அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா, அதாவது கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்றது, அதாவது நம்மளுடைய இது அப்படின்னா, அதாவது ஒரு புதிய ஒரு இயக்கம் வந்து
அரசாட்சி ஆட்சிக்கு வந்தா அப்படின்னா மாற்றம் வரும் அப்படின்றது இப்ப நான் இல்லை, எல்லாருமே நம்புறோம். இப்ப நாடாளு மக்களுக்கு அப்படி நம்பி தானே விஜயகாந்த் அவர்களுக்கு ஓட்டு வழங்கப்பட்டது. அன்னைக்கு மக்கள் வந்து பெருந்திரளா கண்டிப்பா. ஓட்டு கொடுத்தது விஜயகாந்துக்கு மாற்று கட்சியா வருவாரு அப்படின்னு தான் அவர் எதிர்பார்க்கப்பட்டார். இல்ல அதாவது ஒருவா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தலைவர் அப்படின்னா தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். தியாகமா இருக்கணும், ரெண்டாவது ஒழுக்கமாவும் இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாத்தீங்கன்னா பல நம்ம வந்து ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவர். ஏன்னா பல்வேறு அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து அதுக்கு முன்னாடி பெரியார், அப்புறம் அண்ணா, அதன் பிறகு கலைஞர், அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாலின் வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு தனிப்பட்ட முறையில வரும் பொழுது பாத்தீங்கன்னா பல்வேறு ஒரு சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால இப்போ ஒரு மது பழக்கத்தால இன்னைக்கு வந்து ஒரு தேமுதிக ஒரு சந்திக்க வேண்டிய சூழலா இருந்தது. ஏன்னா பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஏன்னா மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு தான் கொடுத்துருந்தாங்க அவருக்கு. ஸோ ஒரு தலைவர் அப்படின்னா முதல்ல வந்து ஒழுக்கமா இருக்கணும், ரெண்டாவது வந்து அப்பதான் வந்து நம்ம, ஏன்னா உடல் ஆரோக்கியமும் முக்கியமான ஒரு சூழலா இருக்குது. ஸோ அதனால ஒரு தலைவர் அப்படின்னா ஒழுக்கமா இருந்து ஒரு இயக்கத்தை வழிநடத்தும் போது கண்டிப்பா வந்து நம்ம வெற்றி பெறுவதற்கான எத்தனை வாய்ப்பு. தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு திட்டமிட்டு இருக்கிறீர்கள்? நீங்க கூட்டணியில வந்து ஒரு கூட்டணிக்கு போனா கூட எங்களுக்கு இத்தனை தொகுதிகள் வேணும் அப்படின்னு வலியுறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது மாதிரி எத்தனை தொகுதிகள் முடிவு செஞ்சிருக்கீங்க? எந்தெந்த தொகுதிகள் ஏதாவது முடிவு செஞ்சிருக்கீங்களா? இல்ல ஏன்னா களத்துல வந்து இன்னைக்கு செயல்பட வேண்டிய சூழல் இருக்கு. ஊரணியில் தமிழகம் திமுக தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை ஆரம்பிச்சிட்டாங்க. 7ஆம் தேதியில இருந்து இபிஎஸ் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. தாவாக்கையிலும் அதனுடைய செயல்பாடுகளை துவக்க இருப்பதாக அறிவிப்புகள் வந்துவிட்டது. பொதுவாக எல்லா கட்சிகளும் களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் செயல்படும். இப்போ நீங்க வந்து இத்தனை தொகுதிகளில் போட்டிடுறோம்னா அதுக்கு தேவையான பூத் கமிட்டில இருந்து மற்ற உறுப்பினர்கள் இந்த செயல்களில் எப்படி என்ன மாதிரி நடவடிக்கைகள் இருக்கு? இல்ல, நாடாளு மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க 234 தொகுதியும் போட்டியிடுவதற்காக தான் நாங்க வந்து அதற்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா 2021 நாங்க அதற்கான முயற்சி எடுத்தோம். ஒரு சில சூழ்நிலையால குறைந்த தொகுதிகள் தான் போட்டிட்டோம். அது மாதிரி 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் 39 தொகுதியும் போட்டியிடணும். நான் ஏறக்குறைய எல்லா தொகுதியிலையும் வேட்புமனுக்கள் வந்து ஒரு 20-25 தொகுதிகள் நம்ம வேட்புமனு தாக்கல் செய்தோம். ஒரு சில தொகுதிகளில் சில சூழ்நிலைகளில் தள்ளுபடி பண்ணப்பட்டது. ஸோ அதனால 2026 தேர்தலில் நான் 234 தொகுதியும் போட்டியிடுவதற்கான அதுக்காக தான் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். ஏறக்குறைய ஒரு 100 தொகுதிகளில் நம்ம அதற்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு, எங்கள் கட்சிக்குள்ளே வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அவங்க அந்த மக்கள் பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நான் எங்களுடைய இது அப்படின்னா 234 தொகுதியும் போட்டியிடுவதற்காக தான் நம்ம முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். அதே நேரத்தில் ஒரு 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 ஆரோக்கியமான மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையோ மற்ற விஷயங்களோ ஒரு சிறப்பாக ஒரு முன்னெடுந்தாங்க அப்படின்னா எந்த கட்சியாக இருந்தாலும் நாங்கள் கூட்டணியில் அமைத்து போட்டியிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எங்களுடைய நோக்கம் அப்படின்னா நல்லாட்சி கொடுக்கணும் அப்படின்றது தான். நல்லாட்சி கொடுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு பாமரம், அதாவது சாதி மதம் பார்க்காம, ஏழை பணக்காரன் பார்க்காம உண்மையா ஒரு அரசாங்கம் இங்கே வந்து நிறுவப்படணும் அப்படின்றத நாங்கள் உறுதியாக இருக்கோம். ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு சூழல் ஒரு இயக்கம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நாடாளு மக்கள் கட்சி அவங்களோட கூட்டணி. ஏன்னா எங்களுடைய நோக்கம் நாங்கள் ஆட்சி அமைப்பது அப்படின்றது, ஏன்னா நாங்கள் ஆட்சி அமைத்தால் ஒரு மிகச்சிறந்த ஒரு நிர்வாகம் கண்டிப்பா நாங்கள் கொடுப்போம். அதாவது உலகத்தில் ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நாட்டையும் படிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து ஜப்பானா இருக்கட்டும், பல உலக நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த, சிங்கப்பூர் ஆகட்டும், குறுகிய காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி பெற்றிருக்கு. ஸோ அப்போ நம்மளுடைய நாட்டில் உலகத்திலே ஒரு அதிக வளம் கொண்ட நாடு தமிழ்நாடு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நாட்டில் நம்ம இருந்துக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில், அதாவது இந்தியாவிலே அதிகமான ஒரு கடன் வாங்கும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. நிறைய ஒரு இக்கட்டான சூழல் தமிழ்நாடு சந்திச்சுட்டு இருக்கு. ஸோ அதனால ஒரு ஆரோக்கியமான சூழல் இருந்ததுன்னா அந்த இயக்கங்களோட நம்ம வந்து கூட்டணி வைத்து போட்டி தயாராக இருக்கும். இல்லை என்றால் நாங்கள் தனித்து 234 தொகுதியும் கண்டிப்பாக போட்டிடுவோம். ஒரு வழக்கறிஞராக, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக உங்களிடமிருந்து கேட்டு பெறுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட இப்பொழுது நேரம் கருதி உங்களுடைய பணி சூழலுக்கு இடையில் இந்த நேரத்தை ஒதுக்கி நேர்காணலை வழங்கியதற்கு மிக்க நன்றிகள் சார். நன்றி. ஜெயஹிந்த். நன்றி. வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி சார். நன்றி.